ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கனில் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா எல்லா விதமான சைட் டிஷ்ஷுக்கும் வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. சிக்கன்னாலே கொஞ்சம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றவங்கள தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த சிக்கனில் இன்றைக்கி என்னோடய செய்முறையில் நான் இன்றைக்கி கிரேவி செஞ்சுருக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா திட்டமாக மசாலா பொருள் சேர்த்துட்டு தேங்காயும் ரொம்ப அரைச்சி சேர்க்காமல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து இந்த கிரேவி நான் செஞ்சுருக்கிறேன். வாங்க அது எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். முதல்ல இந்த க்ளீன் பண்ணி எடுத்துருக்க இந்த சிக்கனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்படி கலந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நம்ம சமைச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இந்தளவுக்கு நல்லா எல்லாத்தையும் நான் ஒன்றா கலந்து வச்சுட்டேன். இது அப்படியே ஒரு பக்கம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து வானொலி அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்க்கறது நம்ம விருப்பம்தான். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா அளவாக சூடு ஏறி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். மசாலா பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்ந்து எண்ணெயில் ஸ்லோவாக வறுபட்டு வரட்டும். அது வரைக்கும் ஒரு வதக்கி விட்டுடலாம். சோம்பு சீரகமெல்லாம் மைல்டாக வறுபட்டு நல்லா வாசனை வரும்போது இதில் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். 3 பெல்லாரி வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். வெங்காயமும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். நமக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தோன்னா கிரேவியோடைய அளவு கம்மியாக இருக்கும். அதனால் நம்மளுடைய விருப்பம் தான் வெங்காயம் அதிகமாக சேர்க்குறதும் கம்மியாக சேர்க்குறதும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரும்போது ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, மல்லித்தழை எல்லாமே சேர்த்து இதில் சேர்த்துடலாம். இப்படி எல்லாமே சேர்த்து ஒரு வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக வாசனை வரும். இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா லேசாக மாறி வர வரைக்கும் நான் வந்து கலந்து விட்டுருக்கேன். 1 நிமிஷம் போல் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இதனுடைய பச்சை வாசனை ஓரளவு குறையணும். 1 நிமிஷம் போல் கலந்து விட்டால் போதும். எல்லாமும் சேர்ந்து நல்லா வதங்கி நல்லா வாசனை வந்துருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் நார்மலாக எல்லா செலவும் சேர்த்து அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துடலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லித்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா அதே சின்ன ஸ்பூன் அளவில் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம பட்டை கிராம்பெல்லாம் போடும்போது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம். அதனால் நான் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற இந்த சிக்கனை இது உள்ளே சேர்த்துடலாம். நம்ம தயிர் சேர்த்ததால் லேசாக தண்ணி விட்ட போல் இருக்குது. அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த சிக்கனை இது உள்ளே சேர்த்துட்றேன். கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி எடுக்கிறேன். அதையும் இது உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நான் தக்காளி சேர்த்துருக்குறேன். இது ஒன்றா சேர்ந்து வதங்கி வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தக்காளியை அப்புறம் இந்த சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஓப்பன்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணதுக்கப்புறம் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு.
தக்காளியும் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் செய்கிறேன். சிக்கன்லேருந்து தண்ணி வந்து வெளியில் வந்துருக்கு பாருங்கள். ஒரு சில சமயம் நம்ம சிக்கன் வாங்கி சமைச்சோன்னா தண்ணி அவ்வளோவா சிக்கன் வந்து வெளியே வராதுங்க. ஆனால் ஒரு சில சமயத்தில் சிக்கன் வாங்கி சமைக்கும்போது ரொம்ப தண்ணி விழும் அந்த சிக்கனு. அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. இதில் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்குது இந்த சிக்கனில். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நான் கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டுவிட்டுட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வேகட்டும் சிக்கனு. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்தில் நான் மறுபடியும் ஓப்பன் செய்கிறேன். நல்லா மசாலாவோடு சேர்த்து சிக்கன் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போது கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நான் கிரேவி எனக்கு கொஞ்சம் தேவைன்றதால நான் இப்போ தண்ணி சேர்க்குறேன். அது வந்து நல்லா ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். நமக்கு கிரேவி எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த போல் தண்ணி சேர்த்து நம்ம தேங்காய் கூட கொஞ்சம் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். எனக்கு அளவாக இருந்தால் போதுன்றதால நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு விடலாம். மூடி போட்டுவிட்டு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். நல்லா வெந்த வாசனை வரும்போது நான் ஓப்பன் செய்கிறேன். ஓப்பன் செஞ்சுட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். சிக்கன் வெந்துருதான் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நல்லா பஞ்சு போல் சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்குது. எல்லாமும் சேர்ந்து கலந்து விட்டுட்டு அடுப்பை இப்போ ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுறேன். லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள். இப்போ மூடி போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். ஓப்பன் செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் கட்டி வந்திருக்குது. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தேங்காய் துருவலும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துருக்கிறேன். தேங்காய் விழுது இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக சேர்த்து தான் வந்து இந்த சிக்கன் கறி செஞ்சுருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ப்ரிப்ரேஷனில் சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எல்லா விதமான சைட் டிஷ்ஷுக்கும் பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். கடைசியாக மல்லித்தழையை தூவிட்டோன்னா ரொம்பவே அருமையான சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.